Today, January 1, 2025. So, to my viewers and subscribers, wish you a happy new year. இந்த முடிஞ்சு போன 2024 நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரெகுலராக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இல்லை ரெகுலராக போஸ்ட் பண்ணணும், இல்லை ரெகுலராக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், இல்லை ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். இல்லாத வரைக்கும் நம்மளால் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதோட டெஸ்டினி பாயிண்ட் இல்லை அதோட ட்ரீம் பாயிண்ட் அதை ரீச் பண்ணவே முடியாது. இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி வித் அப்கிரேட். நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் பண்ணுற செயலுக்கான அப்டேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஆட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்ததையே தான் திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ புதுசாக ஏதாச்சும் கொண்டு வராத வரைக்கும், புது முயற்சிகள் பண்ணாத வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எதுவும் புதுசாக நடக்காது. இது கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அண்ட் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த நியூ இயர் ஆகட்டும், இதுக்கப்புறம் வரப்போ நியூ இயர் ஆகட்டும், இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2024 அதில் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற நியூ இயர் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, we need to take care of ourselves. நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்மளை நல்லா பார்த்துக்காத வரைக்கும் நம்மளால் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்க முடியாது. இது எப்படின்னா, நான் சுற்றி இருக்கவங்க நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் உங்களோட ஹெல்த்தோ இல்லை உங்களோட பேஷனோ இல்லை உங்களோட ஏமோ அதை ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வெடித்து வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு எஃபெக்ட் காமிக்கலாம், இல்லை உங்கள் ட்ரீம் ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு சமயம் ஏற்படலாம். ஸோ நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லபடியாக இருந்தால் உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். என்ன தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒவ்வொரு இடத்துல எல்லா விஷயங்களும் பண்ணாலும் இந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டைமிங் வர வரைக்கும் நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு போயிட்டே தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைம் இந்த ஹார்ட் ஒர்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்கிற சமயத்தில் தான் நம்மளுக்கு ஒரு புதிய ட்ராவல், புதிய சக்ஸஸ் நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். இந்த 2025க்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எல்லாம் ஓடிட்டுருக்கிறது நம்ம ஃபேமிலி நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு தான். அதனால் ஃபேமிலி கூட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டோன்ட் ஹோல்ட் எனிதிங். எதையுமே பிடிச்சி வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும்